இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1ஓட எபிசோட் 10 பார்க்க போகிறோம். லீ ஜூஹி ஜின்வு கிட்ட நீ நிறையவே மாறிட்ட, நான் மாறலின்பா. ஜின்வு ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றம் அவங்க அனுபவத்தில் இருந்துன்பா. லீ ஜூஹி நான் ஹண்ட்ரா இருந்தும் நிறைய விஷயங்களுக்கு பயப்படுறேன். நான் இல்லைன்னா பி ரேங்க் ரைட்ஸை தான் சூஸ் பண்ணணும். இருந்தாலும் டி இல்லைன்னா இ ரேங்க் டஞ்சன்ஸை தான் சூஸ் பண்ணுறேன். அப்படிதான் உன்னை சந்திச்சேன். ஒவ்வொரு டைமும் உனக்கு ஹீல் பண்ணேன். உனக்கு அடிப்படுறதெல்லாம் பார்த்து கடுப்பாகும். இருந்தாலும் சர்வைவ் ஆவ. இருந்தாலும் உன் கண்ணில் அந்த ரேடியன்ட் வைட்டாலிட்டி குறைஞ்சதே இல்லை. அதை நான் மறக்கவும் மாட்டேன்ட்டு சேர்ந்து சாப்பிடலான்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்ல. இந்த ஸ்டோன் நீ வச்சுக்க, நான் ரிட்டையர் ஆகலான்ட்டு இருக்கேன்பா. ஜூஹி பேரண்ட்ஸோட இருக்க போதான் முடிவு பண்ணிருப்பா. அந்த ஏரியா பக்கம் வந்தா மீட் பண்ண சொல்லி கேப்பா. அப்படி நடந்த உன்னை வெளியே கூட்டிட்டு போக இன்வைட் பண்ணுவான்பா ஜின்வு. ரைட் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வு ஜின்சுல் வார்னிங் கொடுத்திருப்பாரு. உன்ன மாதிரி ஒரு இ ரேங்க் ஹண்டர் கேங் டைஷிக்கு டிஃபீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. பொட்டன்ஷியலா ரீஅவேக்கனிங் ஆயிருக்கியானு ஆல்ரெடி எக்ஸாமினும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னா ஜாக்கிரதையா இருப்பான். ஜின்வு எதுக்குன்னு கேட்கவும், ஹுவாங் டாக்ஸுக் இன்சிடென்ட்ல நீயும் டி ரேங்க் ஹண்டர் மட்டும் தான் தப்பிச்சிருக்கீங்க. இப்ப அவன் தம்பி ஹுவாங் டாக்ஸு உங்களை டார்கெட் பண்றதா சொல்லுவான். எஸ் ரேங்க் ஹண்டர் எங்களை டார்கெட் பண்றாங்கன்னு கேட்பான் ஜின்வு. வு ஜின்சுல் டஞ்சன்ல நடந்ததை பத்தி அவனுக்கு கவலை இல்ல. நீங்க உயிரோட வந்தது அவனுக்கு பிரச்சனை. அதே போல எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் கிட்ட சட்டம்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்க அதிசயத்தையும் அழிவையும் கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்டவங்க. சொல்ல போனா மான்ஸ்டர்ஸே அந்த மான்ஸ்டரை பார்த்து பயப்படும். இப்ப அது தேடுறது உன் ரத்தம். முடிஞ்சா குடும்பத்தை கூட்டிட்டு வேற நாட்டுக்கு போயிருப்பான். ஜூஹி கொடுத்த எசன்ஸ் ஸ்டோனை டைட்டா கிரிப் பண்ணுவான். ஒருவேளை இதுவும் நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். என்னால முடியலனா என்னால சர்வைவ் ஆக முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். ஜின்னா கூட சேர்ந்து ரைட் போறக்கு டஞ்சன் முன்னாடி நின்று என்னடா பண்ணி வச்சிருக்கீன்னு கேட்பான் ஜின்வு. ஜின்னா நம்ம ரைட் போறக்கு தான் குவாலிஃபைடான ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். என்ன அதிக பிரச்சனையில இருக்கவங்களா பார்த்து பிடிச்சி போட்டிருக்கேன்பா. ஜின்வு அதுக்கு ஏன் குடிகாரங்களையும் காயப்பட்டவங்களையும் சேர்த்தன்னு கேட்பான். ஜின்ஹா நமக்கு வேலை முடிஞ்சா போதும், சீரங் கேட்குள்ள போறக்கு 8 பேர் தேவைப்படுவாங்கன்பா. ஜின்வு சின்ன பிள்ளையெல்லாம் சேர்த்திருக்கேன்னு கேட்பான். ஜின்வு தங்கச்சியோட ஃப்ரெண்டு. ஜின்னா மைனரா இருந்தாலும் அவங்க அவைக்கனா இருக்காங்க, அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா வரலான்பா. ஆன் ரூடா பேசுறீங்க, நான் ஒரு குவாலிஃபைடான ஹண்டர்ன்பா. ஜின்வு சிம்பிளா ரைட் போயிருக்கேன்னு கேட்பான். இல்லைன்பா. ஜின்வு இ ரேங்க்னு கேட்பான். அப்படி இருந்தா என்னன்னு கேட்பா ஹான். ஜின்வு அது எனக்கு பிரச்சனையே இல்லை, எப்படியும் எல்லாரும் வெளியே தானே இருக்க போறீங்க, டஞ்சனுக்குள்ள நானும் ஜின்னா மட்டும் தான் போவோன்பா. கிளம்பும் போது ஒரு பையன் என்ன நீங்க 2 பேர் மட்டும் தான் போறீங்களா, சும்மா நிக்கவே எங்களுக்கு 3 மில்லியன் கேட்பான். ஜின்னா ஒவ்வொரு ரைடுக்கும் 3 மில்லியன், சண்டை போடாம இருக்க ஜாலி தானே கேட்பான். அதே போல வார்னிங்கும் கொடுப்பான். இங்க நடக்கிற விஷயங்களை வெளியே ஷேர் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணிட்டா கொடுத்த காசுல இருந்து 10 மடங்கு ஜாஸ்தியா ரிட்டர்ன் பண்ணணும்னு. ஜின்வுக்கு கேங் டைஷ்க்கு தோக்கடிச்சல ஸ்டெல்த் ரூன் ஸ்டோன் கிடைச்சிருக்கும். இப்ப பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஸ்டோன் உடைக்கவும் ஜின்வுக்கு அந்த எபிலிட்டி கிடைக்கும். ஒர்க் ஆகுதுன்ட்டு திரும்பவும் ஜின்னா பெரிய ஆர்மர் போட்டு வந்திருப்பான். என்னடா அதுன்னு கேட்பான் ஜின்வு. இட்டாலியன் மேனுஃபேக்சரிங் பஃப் பூஸ்டிங் ஆர்மர், உள்ள 2 பேர் மட்டும் தான் போறோம், இந்த அளவுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னு எப்படின்னு கேட்பான். ஜின்வு வேற வச்சு தள்ளி விடவும் படுத்தவனால எந்திரிக்க முடியாது. ஜின்வு அதெல்லாம் தூக்கி போட்டு வான்பான். சின்ன எந்திரிக்க முடியல ஹெல்ப் பண்ணுங்கன்பான். டஞ்சனுக்குள்ள போறப்ப நரம்பு தள்ளாதுன்பான். ஜின்வு இன்னும் மண்டையில எதையோ கவுத்திருக்கேன்பான். இதனாவது விடுங்களேன்பான் ஜின்னா. கூட்டத்தில் இருக்கவங்க 2 பேர் தனியா போறாங்க. எதுவும் ஆகாதுலன்னு ஒருத்தன் கேட்பான். பணம் கொடுத்துருக்காங்களாச்சு, அதே போல கான்ட்ராக்டும் இருக்கு, என்னமோ பண்ணட்டும்பா ஒருத்தன். குடியாரன் டிஎன் இ ரேங்கர் சி ரேங்க் டஞ்சனுக்குள்ள போறாங்க. எப்பேற்பட்ட ஆபத்துக்குள்ள போறோம்னு தெரியாத முட்டாள்களா இருக்காங்கன்பான். ஸ்கூல்ல இருக்க சங்ஜினாவை காட்டுவாங்க. ஃப்ரெண்ட் வராததை நோட் பண்ணுவா. டஞ்சனுக்குள்ள அவங்க போய் 1 மணி நேரம் ஆயிருக்கும். டீமா போனாலே 2 மணி நேரம் ஆகும். இன்னும் 1 மணி நேரத்துல வெயிட் பண்ணலான்பாங்க கூட்டத்துல. ஜின்ஹோ ஓடி வருவான். எப்படியா அதிர்ஷ்டவசமா தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்கன்னு. டஞ்சன் க்ளோஸ் ஆகிறத ஒருத்த நோட் பண்ணிட்டு ரொம்ப ஷாக் ஆவான். எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஜின்ஹோ அடுத்த கேட்டங்க இங்கவும் இங்க இருந்து 1 மணி நேரத்துல இன்பான். ஜின்ஹோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுவான். இன்னைக்கு மட்டும் 3 ரைட் போறதா சொல்லுவான். ஒரே நாள்ல 9 மில்லியன் வரீங்களா என்னன்னு கேட்பான். எல்லாரும் ஆச்சரியத்துல இருப்பாங்க, யாரா அவனுங்கன்ட்டு. டஞ்சன்ல ஜின்ஹோ மைண்ட் பண்ணி முடிச்சுங்கவும் இதுக்கு கதையை காலி பண்றேன்ட்டு ஜின்ஹோ ஃபைட் பண்ணுவான். லெவலப் ஆயிட்டே இருப்பான். அடுத்த நாள் கிளம்புறப்ப என்ன இன்னும் வேலையான்னு கேட்பா. ஜின்ஹோ ஆமா கதவை லாக் பண்ணிக்க மறந்துடாதுன்ட்டு போவான். டஞ்சன்ல ஜின்ஹோ மைண்ட் பண்றப்ப நீக் அட்டாக் பண்ண வரும். ஜின்ஹோ காப்பாத்துவான். சண்டை போட்டு லெவலப் ஆயிட்டே இருப்பான். ஃபாக்ஸ் ஸ்பிரிட்ஸ் அட்டாக் பண்றப்ப ஸ்டெல்த் எபிலிட்டியை யூஸ் பண்ணுவான். ஜின்ஹோ இந்த எபிலிட்டிஸ் எல்லாம் எப்படி மறைச்சு வச்சிருந்தாரு, இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு பாஸ்ன்னு திங்க் பண்ணுவான். ஜின்ஹோ இப்படி ஏன் பண்றது ஃபன்னா இல்லைனாலும் பயனுள்ளதா இருக்கு, மறைஞ்சது தாக்குறதும் நல்லா தான் இருக்குன்னு திங்க் பண்ணுவான். டேஷ் ஸ்கில் டெவலப் ஆயிருக்கும். பின்னால அந்த தாக்கம் வந்ததை ஸ்ட்ரைக் பண்ணியே கொள்ளுவான். புது ஸ்கில் அட்வான்ஸ்டு டேகர் வீல்டிங் அப்புறம் ஃபேட்டல் ஸ்ட்ரைக், இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஜின்ஹோ வேற லெவல் பண்ணிட்டீங்க, இந்த திங்ஸ் கலெக்ட் பண்ணிட்டா போது வேலை முடிஞ்சிரும்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்பான். ஜின்ஹோ மனசுக்குள்ள ஹேண்டியான புது ஸ்கில்ஸ்
ரிசோர்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அதிக நேரம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கான மானம் இப்ப கிட்ட இல்ல. என்னோட இன்டெலெக்ட் எபிலிட்டி அதிகப்படுத்தி ஆகணும். விஷயங்கள் ஸ்மூத்தா போகுது. அடுத்து டீமன் கேசல்குள்ள போலாமான்னு திங்க் பண்ணுவான். ஹீலாக அந்த லிக்விட் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாலும் ஜின்வோ தான் இப்ப A and B இடையில இருக்கதா திங்க் பண்ணிக்குவான். டீமன் கேஸ்ல சமாளிக்க முடியாதுன்னு நோட்டிபிகேஷன் வரும். பிளேயர் போதுமான அளவு அடைஞ்சிட்டாருன்னு வேலை மாத்திர கொஸ்ட் கொடுக்கும். ஒயிட் டைகர் கில்டு ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுவாங்க. கீச்சுவி ஆன்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பான். சீரன் கேட்ஸ 150 மில்லியனுக்கு வாங்கி இருப்பான் இல்லையா ஜின்வோ, அதை பார்த்து ஷாக் ஆவாங்க. கீச்சுவி மார்க்கெட் ரேட்டை விட டபுள் மடங்கு வாங்க தயாரா இருக்காங்கன்பா. இப்பதான் நேமே செக் பண்ணுவான். யூஜின் ஹோவா கேள்விப்பட்டது இல்லையன்பா. கீச்சுவி யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் காரரோட எங்க சன்னுன்பா. ஆனா ஒரு பணக்கார பையன் ஹண்டரா விளையாண்டு இருக்கானான்ட்டு சங் ஜின்வோட நேமா நோட் பண்ணுவான். ஈரான் கண்ட்ரான்ட்டு. கீச்சுவி அவங்களோட லைன் அப் பொண்ணா இருக்கு. ஆனா எதுக்கு திட்டம் தீட்டுறாங்கன்னு தெரியலன்பா. அவன் மனசுக்குள்ள இந்த பேர் எங்கேயோ கேட்டிருக்கனே, டபுள் டஞ்சன் இன்சிடென்ட்ல மாட்டினவன் ஏதோ தினசா இருக்கேன்னு திங்க் பண்ணுவான். திரும்ப ஒரு டஞ்சன் ரைட முடிச்சுட்டு வந்திருப்பானுங்க. சொன்ன டைமை விட முன்னாலே வந்துட்டீங்கன்பாங்க. இருந்தாலும் மான கிறிஸ்டலை கலெக்ட் பண்றதுக்கு தான் லேட் ஆகி போச்சுன்னு ஜின்ஹோ. ஹெட்போன் வியர் பண்ணிக்குவேன். எப்படியும் எக்ஸாஸ்டா இருப்பீங்க, காரணாவது நான் ஓட்டுறேன்பா. நாள் பூரா சும்மா இருக்கன்ட்டு ஹான் சாங்கி ஜின்ஹோவை நோட் பண்றதை பார்த்துட்டு திரும்பவும் இல்ல ஒன்னும் இல்லைன்பா. ஹெட் குவார்டர்ஸ்ல கீச்சுவி ஹான் கிட்ட அவன் ரீ அவைக்கன் ஆயிருப்பான்னு நம்புறீங்களான்னு கேட்பான். ஹான் உறுதியா சொல்றான். ஏன்னா 3 பெரிய இன்சிடென்ட் வந்து அவன் உயிர் பொழைச்சு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டபுள் டஞ்சன்ல, இரண்டாவது வாங் டங் சுக்கோட டீம் டெஸ்ட்ரக்ஷன்ல, மூணாவது கேங் டைஷிக்கோட டெத். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துலயும் நிறைய பேர் செத்துருக்காங்க. ஆனா இவன் மட்டும் தப்பி வந்திருக்கான். ரீ அவைக்கன் ஆயிருக்கணும்பா. கீச்சுவி நீங்க சொல்றதும் செய்தான். ஆமா இப்ப நம்ம எங்க போறோம்னு கேட்பான். ஆனா அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு பாக்கதான்பா. போய் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. என்னடா பிக்னிக்காடா கொண்டாடிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆனா இவங்களை நோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும், இங்களா நீங்க வரக்கூடாது தெரியாதான்னு கேட்பா. இல்ல நிறைய ஹண்டர்ஸை பார்த்தா கியூரியஸ் ஆகி வந்துட்டோன்பா ஹான். கீச்சுவி கேட் பக்கத்தால இருக்கீங்களே, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதான்னு கேட்பான். ஆனா என்ன குழந்தைமாய் பார்க்காதீங்க, நான் ஹண்டர்ன்பா. ஆனா பண்ணி இந்த ஸ்ட்ரைக் டீமோட ஒரு பார்ட்டான்னு கேட்பான். ஆமான்பா. ஹான் மனசுக்குள்ள ஹண்டர் சங் ஜின்வோ தனியாவே பாத்துக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான் போல. கண்டிப்பா நான் எதிர்பார்த்ததை விட பெருசா ஏதோ இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஹான் டிஸ்டர்ப் பண்ணாக்க சாரின்ட்டு ஹான் சாங்கி கிட்ட எதுக்கோ ஜாக்கிரதையா எங்கன்ட்டு கிளம்பிடுவான். கீச்சுவி அதுக்குள்ள கிளம்புறமான்னு கேட்பான். கேப்டன் வந்துட்டாங்க, அடுத்த இடத்துக்கு போகணும்னு எல்லாரும் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜின்ஹோ கிட்ட ஜின்வோ நாளைக்கு ஷெடியூல் இருக்குன்னு சொன்னீங்களா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு நாளைக்கு லீவ் வேணும்னு கேட்பான். ஜின்ஹோ நாளைக்கா பேசாம கேட்ஸை கேன்சல் பண்ணிடுவான்னு கேட்பான். ஜின்ஹோ பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டான்பா. ஜின்ஹோ அப்ப சரி ஒரு 2 நாள் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் பாக்குறேன்பா. யோசிச்சுட்டு ஜின்ஹோ சரி டிலே பண்ணலான்பா. ஜின்ஹோ எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரின்ட்டு அடுத்த ரைட் போறதுக்கு கிளம்ப சொல்லுவான். இவங்களை யாரோ கண்காணிக்கிற மாதிரி இருக்கும். கில் மாஸ்டரான சாய் ஜாங்கின் ஒரு ஜெய்ஜாண்டிக் ஆன் கிட்ட நெருப்பு சூழப்பட்ட இடத்துல மாட்டி தத்தளிக்கிற மாதிரி கனவு கண்டு பயந்துருப்பாரு. மறுபடியும் எனக்கு அதே மாதிரி கனவு வந்துட்டு கொஞ்சம் நார்மலாவான். ஜேஜு ஐலாண்ட் உழவு பாக்குற மிஷனுக்கான சார்ஜ் பேப்பர்ஸ் வச்சிருப்பான். டைம் வந்துருச்சுன்பா. ஜின்ஹோ குட் ஒர்க் சொல்லிட்டு வேன்ல கிளம்பி போவான். ஜின்ஹோ பின்னால யாரோ அப்ரோச் பண்றதை நோட் பண்ணுவோம். பார்த்தா ஆண்டா வந்திருப்பான். சடனா அந்த மனுச்சுக்கங்கன்ட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். கொஞ்சம் டைம் கிடைக்குமான்னு கேட்பான். கெஃபேல உட்காந்துருப்பாங்க. ஆனா ஒயிட் டைகர் கில்ட பத்தி சொல்லுவான். வேர்ல்ட்லே பெஸ்ட் கில், புது புது திறமைகளோட வரவங்களா நாங்க ஆதரிப்போம். பாயிண்ட்டுக்கு வர யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்த ஆஃபரை விட 2 மடங்கு உங்களுக்கு ஜாஸ்தி தரும். அடிஷனல் கண்டிஷன் இருந்தாலும் சரி அரேஞ்ச் பண்ணி தரோன்ட்டு மனசுக்குள்ள ஒரு ஈரன் கண்ட்ருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்தா எப்படியும் சொல்லி தான் தீர்வான்ட்டு சந்தோஷப்படுவான். ஜின்வோ ஒயிட் டைகர் கில்டோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியுமான்னு கேட்பான். ஆனா என்ன ஒரு 50 பில்லியன் இருக்குன்பான். ஜின்வோ என்ன மொத்தமா ஆஃபர் பண்ண போறீங்களான்னு கேட்பான். கான்ட்ராக்ட் அமௌண்ட்டை சொல்லவும் ஆன் பதறிடுவான். 30 பில்லியனான்ட்டு. ஜின்வோ அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன பில்டிங் மதிப்பு 30 பில்லியன் இருக்கும். அதனால தான் 50 பில்லியன்ங்கிறத நீங்க ஓகேன்னு சொல்லுவீங்களோன்ட்டு கேட்டேன். சந்தேகமா இந்த கான்ட்ராக்டை பாருங்கன்னு காட்டுவான். ஆன் ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு, தனிச்சையா நான் செயல்பட முடியாது, சுப்பீரியர்ஸ் கிட்ட தான் கேட்டு சொல்லணும்பா. ஜின்வோ அப்ப டீலும் இல்ல ஒரு மண்ணு இல்லைன்ட்டு எந்திரிச்சு போயிடுவான். ஆன் மனசுக்குள்ள ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்துட்டான். யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் டீல் எப்படி வச்சிருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கணும்னு திங்க் பண்ணுவான். ஜின்வோ என்னை பத்தி யார் உங்களுக்கு இப்படிலாம் சொன்னாங்கன்னு கேட்க கியூரியஸா இருக்கா, இல்ல நீங்களா கண்டுபிடிச்சு அலையறீங்களான்னு கேட்பான். ஸ்டெல்த் எபிலிட்டியை பயன்படுத்தி ஆன் லெஃப்ட் சைட் கணத்துல கூட போட்டு விட்டுருவான். ஆன் ஸ்டெல்த் எபிலிட்டின்னு ரியலைஸ் பண்ணிட்டு இதனால தான் யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்களான்னு திங்க் பண்ணிட்டு அவங்ககிட்ட முதலே பேசிட்டு வந்திருக்கணும். எந்த கெட்ட நோக்கத்திலையும் வரலன்ட்டு திரும்ப பாக்குறப்ப திரும்பாதன்பா ஜின்வோ. ஆனா இந்த டைட் டஞ்சன் மார்க்கெட் புதுசா வர பசங்களுக்கான ட்ரைனிங் டிலே ஆகப்படுது. அவங்களுக்கு தகுந்த கேட்ஸ் இல்லாம அவங்கள ரைட்ஸ் அனுப்ப முடியாது. அப்பதான் இவ்வளவு கேட்ஸ் யாரா வாங்க ட்ரை பண்ணாங்கன்னு ரிசர்ச் பண்ண அங்கதான் உங்க நேம பார்த்தன்பா. ஜின்வோ உங்களுக்கு மட்டும் தான் பத்தி தெரியுமான்னு கேட்பான். ஆன் பதட்டப்படுவான். எனக்கும் என் சபார்டினேட்டுக்கு மட்டும் தான் தெரியும்பா. ஜின்வோ இங்க பாருங்க நான் லோ ப்ரொஃபைல இருக்க பாக்குறேன். ஒருவேளை மக்களுக்கு என்ன பத்தி தெரிய வந்தா ஃபர்ஸ்ட் உங்களை தான் சந்தேகப்பட வேண்டியதா வரும்பா. ஆனா என்ன என்னோட கில்ல ஹெட்டுக்கு ஒரு ஃபார்மல் லெட்டர் கொடுக்கணும், கூடவே சபார்டினேட்டை வாய் திறக்காம பாத்துக்கிறேன், ஏன்னா நான் சாக விரும்பலின்பா. ஜின்வோ ஸ்டெல்த் எபிலிட்டில இருந்து வெளியே வந்துட்டு சீரன் கேட்ஸை மோனோபோலி பண்றது பிரச்சனைகளை கொண்டு வரும் போல என்பா. இன்னும் கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும் மன்னிச்சுக்கங்கன்பா. ஆனா அது ஒரு அவமானம், டெவலப்பிங் ஹண்டர்ஸ்க்கு உதவ முடியாம போயிரும்பா. ஜின்வோ வேணா ஒரு டீல் போட்டுக்கலான்பா. டீலான ஆன் ஷாக் ஆகிறப்ப ஜின்வோ எங்களோட 3 சீரன் டஞ்சன்ஸ் உங்களுக்கு விற்கிறோம், கூடவே நீங்க வருங்காலத்துல வாங்குற டஞ்சன்ஸ் மேல லாக் பண்ணாம இருக்குன்பா. ஆன் மனசுக்குள்ள ஹார்டான டீலா தரானேன்ட்டு சரி எவ்வளவுக்கு பேசுறீங்கன்னு கேட்பான். ஜின்வோ ஒரு பீஸுக்கு 300 மில்லியன் பா. ஆனா என்னதான் கணக்கு போட்டு பார்த்தாலும் எசன் ஸ்டோன்ஸ் மானா கிறிஸ்டல்ஸ் நல்ல நாள்ல கூட ஒரு 200 மில்லியனுக்கு தான் சேல் ஆகும், கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்களேன்னுவும். ஜின்வோ டீல் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்கன்பா. அப்ப என்ன 3 தரப்போறீங்களான்னு ஆன் கேட்கவும் ஜின்வோ கையை நீட்டி அதேதான் 3 சீரன் கேட்ஸை டோட்டல் 600 மில்லியனுக்கு தரன்பா. டீல ஓகே ஆயிரும். ஜின்வோ பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கண்ண மூடி வாயை திறங்க பார்க்கலான்பா. உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் நம்புங்கன்பா. ஹீலிங் போர்ஷன் கொடுப்பான். காயம் சரியாயிடுச்சுட்டு ஆச்சரியப்படுவான் ஆன். ஜின்வோ குட் ஈவினிங் சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஆனா உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் இப்படி என்கிட்ட காட்டுறீங்களே, என் மேல ட்ரஸ்ட் இருக்கனாலேன்னு கேட்பான். ஜின்வோ நீங்க உங்க வாய் மூடி இருக்க வரைக்கும் கிளம்பிடுவான். கிச்சுவி வந்துட்டு ஸ்கவுட் எப்படி போச்சுன்னு கேட்பான். ஆன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு டீலா பண்ணிருக்கன்பா. அடுத்த நாள் ஜின்வோ கிளம்பிட்டு இருக்கப்ப ஜின்வோ கால் பண்ணி
பண்ணிருப்பான். நம்மளே அந்த கேட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணலாம்னு இருந்தோம், நிஜமாலுமே 600 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா, எப்படி இப்படி ஒரு கிரேசி பிரைஸ்க்கு வித்தீங்கன்னு கேட்பான். சரி யார்கிட்ட வித்தீங்கன்னு கேட்கவும் ரகசியமா இருக்கட்டும் ஜின்வு. பார்த்தா அந்த டஞ்சன்ஸ் எல்லாமே 70 மில்லியன்ஸ்க்கு தான் விற்கப்படும், அதுக்கும் குறைவா. அந்த விஷயங்களை கிச்சுவி சொல்லவும் அவனுக்கு மனசே இருக்காது, எப்படி ட்ரிக் பண்ணிட்டானேன்னு. மனசுக்குள்ள இது ஒரு கெட்ட கனவு போல இருக்கே, பவர் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி பண்ணிட்டானேன்னு திங்க் பண்ணுவான். மெசேஜ் வந்திருக்கும், யாரா அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தா சங் ஜின்வு தான் மெசேஜ் பண்ணிருப்பான். இதோட கணக்கு சரியா போச்சு, நீங்க என்ன ஸ்பை பண்ணதுக்குன்பான். ஆனா எப்படியும் எனக்கு தான் ஃபேவர்ன்ட்டு ரிலீஃப் ஆவான். கிச்சுவி ஹண்டர் சங் கிட்ட இருந்த மெசேஜ் வந்துச்சுன்னு கேட்பான். ஆனா இந்த விஷயத்துல இப்படி நடந்துருச்சு, ஆனா அவன் கான்டாக்ட் இன்ஃபோ இருக்குல்ல அதுவே போதுன்பான். ஜின்வு கார்ல போறதா காட்டுவாங்க. ஜாப் சேஞ்ச் கொஸ்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்பான்.